वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்ற பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்ற பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यमनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। सर्वमेतदृतं मन्ये यन्मां वदसि केशव न हि ते भगवन् व्यक्तिं विदुर्देवानदानवाः। அடுத்ததாக திரு உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம். सर्वमेतदृतं मन्ये यन्मां वदसि केशव न हि ते भगवन् व्यक्तिं
விதுர்தேவா ந தானவாஹ. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அதாவது நம்ம நண்பர் ஒருத்தர் இடத்துல அடியன் பேசிக்கொண்டிருந்தேன். அதை பேசிட்டு இருக்கச்சே அவர்கள் ஊரில் நடக்கக்கூடியதான ஒரு விழாவை பற்றியதான ஒரு பேச்சுவார்த்தை வந்தது. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சுவாமி இவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவல் நீங்கள்லாம் பண்ணுறீங்களே, அந்த ஃபெஸ்டிவலுக்கு என்ன ஒரு காஸ்ட் ஆகும் ஜென்ரலாக ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு. அவர் சொன்னார், உண்மையிலேயே எனக்கு அது தெரியாது. பின்ன நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்களே சுவாமின்னு. இல்லைப்பா நான் ஆர்கனைஸ் பண்ணல, நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆர்கனைஸ் பண்ணுறவர் இன்னொருத்தர் இருக்கார், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். இன்ஃபேக்ட் அவர் சொல்கிறாரோ சொல்ல மாட்டாரோ, சொல்லாமலும் இருக்கலாம், சொல்லவும் சொல்லலாம். அது நம்மளால் எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு. அதாவது இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது, ஒரு இன்ஃபர்மேஷன்றதாக நமக்கு வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு சரி ட்ரூ, அதாவது ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனாகத்தான் இருக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. நம்மக்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையாக எல்லாரும் சொல்லணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. நமக்கு இல்லை, அவளுக்கும் கிடையாது, மெயினாக அவளுக்கு தான் கிடையாது. அப்படியே அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இடத்துல அவர்கள் பகிர்ந்து கொள்வதனால என்ன பெரிய லாபம்னு நினைக்கலாம், அது ஒன்று இருக்குது. இப்படி பல வகையாக நாம் யோசித்து பார்க்கும் பொழுது பெரும்பாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அது பேரில் நமக்கு நம்பகத்தன்மை என்பது இல்லாமல் போய்விடுகிறது. இப்போ அர்ஜுனன் பெருமாளுடைய பரம பக்தனாகி அவர் தன் திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் பற்றி பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். உயர்ந்த அந்த திருக்கல்யாண குணங்களுடைய வைபவங்கள் எல்லாம் தான் கேட்கணும், மறுபடியும் தான் கேட்கணும்னு அவன் ஆசைப்பட்டு இருக்கான். இதெல்லாம் யார் சொன்னா அப்படின்னா கிருஷ்ணன் தான் சொல்லியிருக்கான். இப்போ கிருஷ்ணன் சொல்ல சொல்ல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் பேரில் மிக அதிகமான பிரியம் உண்டாயிருக்கு. உடனே நாம் முதல்ல இந்த உபன்யாசம் ஆரம்பிக்கத்தே சொன்ன விஷயத்தை இதையும் லிங்க் பண்ணி பார்த்தோம்னா, கிருஷ்ணன் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கலாம், அல்லது இவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சில ஓவர் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் இருக்கலாமேனர். ஐயா இதெல்லாம் நீ நானும் பண்ணுற பேச்சுவார்த்தையில் நடக்கும். இது சொல்கிறது யார் மூலமாக இந்த சோர்ஸ் நமக்கு கிடச்சிருக்குன்னா சாட்சாத் கிருஷ்ணனே சொல்கிறான். நிச்சயமாக கிருஷ்ணன் என்னை ஏமாற்ற மாட்டான். ஏன் சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம்னு போய் காலில் விழுந்திருக்கேன். நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், ஆச்சாரியனிடத்தில் போகும் பொழுது பிரம்மஜானத்தை சம்பாதிக்க ஆசைப்படக்கூடிய சிஷ்யன் தத்விஜானார்த்தம் சகுருமே வாவையச்ச சமித்பாணி என்பதாக கையில் சமித்து எடுத்துட்டு போய் ஆச்சாரியன் திருவடியில் சமர்ப்பித்து பிரார்த்தித்து கேட்க வேண்டும். அதுதான் பிரம்மஜானத்தை கேட்பதற்கு ஒரு வழி. அர்ஜுனன் யுத்தரங்கத்தில் எங்கே போவான், கையில் இருந்த வில்லு அம்ப பெருமாள் திருவடியில் வச்சுட்டு இதான் அவனுக்கு காணிக்கைன்னு நான் பெருமாள்கிட்ட. இந்த காணிக்கையை கூட நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதனால் அவளுக்கு என்ன பிரயோஜனம்னா, நாம் ஒன்று சமர்ப்பிக்கணுன்றதான ஒரு சித்தாந்தம் காண்பிக்கப்படுகிறது. இவ்வளவு தூரம் உங்ககிட்ட சரணாகி பண்ணியிருக்கேன். கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவா பிரிச்சாமித்வா தர்ம சம்மோட சேதாக எச்ரேயஸ்யா நிச்சிதம் புரூஹிதன்மே. வாட் ஏ பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா இது. நான் எவ்வளோ தூரம் உங்களுக்கு இதை உபன்யாசத்தில் மறுபடி சொல்லியிருக்கேன். இதை சொல்லு அதை சொல்லு இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு கேட்காமல் எனக்கு எது மேன்மை அளிக்குமோ, எது எனக்கு ஸ்ரேயஸ்கரமோ, எதனாலே நான் விருத்திக்கு வருவனோ, எதை அறிந்தால் எனக்கு எல்லா விதமான ஆத்மலாபமும் சித்திக்குமோ, கிருஷ்ணா நீ எனக்கு அதனை டிசைட் பண்ணி உபதேசம் பண்ணுட்டான். ஹி ஹேண்ட் இட் ஓவர் தட் பொறுப்பு டு பரமாத்மா. பொறுப்பு துறப்பு. நான் ஏன்டாப்பா இதை பற்றி கவலைப்பட்டு இருக்கணும், நான் ஏன் இதெல்லாம் பற்றி தேடிட்டு இருக்கணும், உங்ககிட்ட சமர்ப்பிச்சுட்டேன், இனிமேல் நீ பார்த்துக்க வேண்டியது ஒன் சௌரியம் அப்படின்ட்டு பெருமாள்கிட்ட டைரெக்டாக அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். அப்படி அர்ஜுனன் தன்னை செல்ஃப் சரண்டர் பெருமாள்கிட்ட பண்ணின பிறகு எங்கேயாவது பெருமாள் இதை பற்றி அவனை வஞ்சனை பண்ணுற மாதிரி பேசுவானா, அதான் கவனிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த வஞ்சனை பெருமாள்கிட்ட இருக்குமா? சர்வமேதத் ருதம் மன்யே என்மாம் வதசி கேசவ. ஹே கிருஷ்ணா, நீ உபதேசித்த உன்னுடைய எல்லையற்றதான ஐஸ்வர்யங்கள், கல்யாண குணங்கள், இவை எல்லாம் நம்பிக்கைக்கு உகந்த வேதங்களினாலேயும் மகர்ஷிகளினாலேயும் ஒன்னாலேயும் சொல்லப்பட்டிருக்கணும். நான் இதெல்லாத்தையும் நம்புறேன். ஐ பிலீவ் ஆன் திஸ். வேதத்தை நம்புறேன், வேதத்தின் வழி நடக்கக்கூடிய மகர்ஷிகளை நம்புறேன், வேத வேதத்தினா நான் ஒன்றை நம்புகிறேன். இது ஏதோ சும்மா எக்ஸாசரேட் பண்ணி என்ன வருமா அப்படி இவனை வச்சுட்டா நமக்கு நல்ல மார்க்கெட்டிங் வரும், இவனை வச்சுட்டா நமக்கு நல்ல பணம் வரும் அப்படின்றதாக நினச்சிக்காமல் இதை நான் பிரத்யட்சமாக நம்புகிறேன்.
ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் முதலான ஷாட்குண்ய பரிபூர்ணன் சர்வேஸ்வரனான பரமாத்மா. மற்ற தேவாதி தேவர்கள்லாம் இருக்காளே, அவள்லாம் உன்னை பற்றி பேசணும்னா அவளுக்கு என்ன ஞானம் இருக்கு? என்ன பெருசாவா பேசுகிற போகிறவர்? அப்படி உன்னை பேசுவதற்கே திறமையற்றவர்களான அவர்கள் உன்னை பிரத்யட்சமாக எப்படி பார்க்க முடியும் என்பதை இந்த ஸ்லோகத்தினால காண்பிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான். இதை நீங்கள் எல்லாரும் அவசியம் குறிச்சுக்கணும். மகாபாரதம்ன்றது இருக்கே, இப்போ ராமாயணம் எத்தனை ஸ்லோகங்கள் அப்படின்னு கேட்டால் 24,000 ஸ்லோகங்கள் அப்படின்னு ராமாயணத்தை நாம் அழகாக பிரிச்சுடலாம். ஆனால் சதகோடி பிரவிஸ்தரம் என்பதாக ஒரு காலத்தில் ராமாயணம்ன்றது 100 கோடி இருந்ததுன்னு சொல்லுவாள். ராமாயணத்தை 100 கோடி அப்படின்றதாக சொல்லுவாள். அவ்வளோ இருந்துதான் ராமாயணம் ஒரு காலத்தில், அப்படி இருந்துதான் சதகோடி பிரவிஸ்தரம் அப்படின்வா. ஒரு சமயம் தேவர்கள்லாம் வந்து எங்களுக்கு ராமாயணத்தை கொடுன்னு கேட்டாலாம். மகர்ஷிகள் வந்து எங்களுக்கு ராமாயணத்தை கொடுன்னு கேட்டாலாம். மனுஷர்கள் அவர்களும் வந்து ராமாயணத்தை கொடுன்னு கேட்டான். இது ஒரு கதை தான். இது பிரம்மாபாதரை எப்படி பிரிக்கிறதுன்னு பரமேஸ்வரன் பிரித்து கொடுத்தாராம். ஆளுக்கு 30 லட்சம் ஸ்லோகங்களாக பிரித்து கொடுத்தார். 100 இருந்தது இல்லையா, 30 லட்சம் ஸ்லோகங்களாக பிரித்து கொடுத்தார். அதாவது 1 கோட்டின்னு வச்சுக்கோங்க. அப்படி நம்ம பார்ப்போம், 1 கோடி வச்சுக்கோங்க. 30 லட்சம் பிரித்தார். அப்படியும் 10 லட்சம் இருந்தது. அதையும் திருப்பி 30,000 கரெக்டான இல்லை 3 லட்சம் 3 லட்சமாக பிரித்தார். அதுக்கப்புறம் திருப்பி 30,000 பிரித்தார். அதுக்கப்புறம் திருப்பி 3,000 பிரிச்சு 30,000 3,000 பிரித்தார். இப்படி 33,33,333 ஸ்லோகங்கள் அப்படின்ற மாதிரி ஆயிடுத்து. கடைசியில் ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் இருந்தது. இது எப்படி பிரிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வந்தது. பரமேஸ்வரன் என்ன பண்ணார், ஒரு ஸ்லோகத்துக்கு 32 எழுத்து, அதை டக்குன்னு பிரித்தார். வரிசையாக கணக்கு போட்டு பிரிச்சுட்டார். ஒருத்தருக்கு 10 எழுத்து 10 எழுத்து 10 எழுத்து பிரித்தாச்சு. மீதி 2 எழுத்து இருந்தது. 32 எழுத்தில் ஆளுக்கு 10 எழுத்து பிரித்து கொண்டே மீதி 2 எழுத்து இருந்தது. இந்த 2 எழுத்தை என்ன பண்ணலாம், யாருக்கு கொடுக்க போகிறேன் என்ற கேள்வி வந்தது. இப்போ பரமேஸ்வரன் சொன்னார், இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான பிரச்சனையை நான் சால்வ் பண்ணியிருக்கேன்ல, அந்த 2 எழுத்து எனக்கு கொடுத்துருக்கோன்னாராம். அது என்ன எழுத்து? இராம என்னும் 2 எழுத்து. ராம என்பதான 2 எழுத்து. இந்த மாதிரி 1 கோடி அளவுக்கு இல்லை 100 கோடி அளவுக்கு இருந்த அந்த ஸ்லோகங்களை அழகாக பிரித்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டார் பரமசிவன் என்று ஒரு கதை சொல்கிறது உண்டு. அதே மாதிரி வியாசர் மகாபாரதத்தை இயற்றின பொழுது 60 லட்சம், நல்லா கவனிச்சுக்கோங்க, மகாபாரதத்தை வியாசர் இயற்றின பொழுது 60 லட்சம் கிரந்தங்களை இயற்றினார். அந்த 60 லட்சத்தில் 30 லட்சம் நாரதர் மூலமாக தேவர்களுக்கு பிரச்சாரமானது. இப்போதான் நம்ம கதையில் சொல்கிறோம், இப்போலாம் மூல ஸ்லோகத்தை சொன்னாலேயே முழிக்கிறா. நாம் என்னமோ சொல்லக்கூடாததை சொல்லிட்டா மாதிரி சில பேருக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா. இன்றைக்கெல்லாம் மூல ஸ்லோகத்தை ரசித்து கேட்கக்கூடியதான ஆடியன்ஸ் ரொம்ப குறைச்சல். அந்த காலத்தில் மூலம்தான் பிரதானமாக இருந்தது. 30 லட்சம் கிரந்தங்கள்னா ஸ்லோகங்கள். 30 லட்சம் ஸ்லோகங்களோட நாரதர் தேவர்களுக்கு மகாபாரத உபதேசம் பண்ணார். அப்புறம் அசித்தரை கூப்பிட்டார் பிரம்மா. இந்த 15 லட்சம் வச்சுக்கோ, இந்த 15 லட்சத்தை பித்ருக்களுக்கு சொல்லு. ராமாயணத்தில் தேவகந்தர்வ அவர்கள்லாம் ஒரு வகை, அவளுக்கு எங்களுக்கு ராமாயணம் வேணும்னு கேட்டான். பித்ருக்கள் எங்களுக்கு ராமாயணம் வேணும்னு கேட்டான். மகர்ஷிகள் மனுஷர்கள் எங்களுக்கு ராமாயணம் வேணும்னு கேட்டான். அப்படி 3 பேர் பிரிச்சுட்டான். இப்போ அதே தான் விஷயம். நாங்கள் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டோம் போல இருக்குது. ஒழுங்காக சொல்லியிருந்தேன்னா ஓகே, இல்லை அங்கே மாற்றி சொல்லியிருந்தேன்னா இதை மாற்றிக்கோங்க. இப்போ 15 லட்சங்களை பித்ருக்களுக்கு சொல்ல அசித்தரையும் தேவலரையும் நியமித்தார். அசித்தர் தேவலர் 2 பேரை கூப்பிட்டார். நீங்கள் 2 பேரும் போங்க, பித்ருக்களுக்கு மகாபாரத கதையை சொல்லுங்க, 15 லட்சம் அப்படின்ட்டார். அப்புறம் ஒரு 11 லட்சத்தை கொண்டு வந்தார். அந்த 11 லட்சத்தை எடுத்து ஆமாம் கந்தர்வர் முதலானவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதாக சுகபிரம்மத்தை நியமனம் பண்ணார். தேவர்கள் மாதிரி கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், சுகர்கள், சாரணர்கள் இவாளர்கள் இவாளுக்கு உபதேசம் பண்ணு என்று சுகபிரம்மத்தை நியமனம் பண்ணார். வைசம்பாயனர் வியாசருடைய சிஷ்யர். அந்த வைசம்பாயனரை கூப்பிட்டு ஜனமேஜயனுக்கு
நீ 1,00,000 மகாபாரத நூலை உபதேசம் பண்ணு என்று நியமித்தார். இப்படி ஒரு கணக்கு போடுவா, இந்த மாதிரி கணக்கு பிரிச்சிருப்பா. இப்போ இருக்கக்கூடிய 1,00,000 கிரந்தம் அப்படின்றது இருக்கே மகாபாரதத்துக்கு, அது ஜனமேஜய மகாராஜாவிற்கு வைஷம்பாயனர் சொன்னது. அது எப்படி, அதனுடைய கதை என்ன, அந்த கதையை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. பரீட்சித்து மகாராஜா ஒரு தப்பு பண்ணிட்டான், பாகவதபச்சாரப்பட்டான். பாகவதம் ஆரம்பிக்கச்சவே பாகவதபச்சாரப்படாதே என்பது ஆரம்பிக்கிறது. பாகவதம் முடிவும் பாகவதபச்சாரப்பட்டா போயிடும் எல்லாம் அப்படின்னு தான் பாகவதம். அதனால தான் பாகவதாளை பற்றி பிரதானமாக சொல்றதுனால இந்த கிரந்தத்திற்கு பாகவதம்னு பேர். தபஸில் இருந்த அங்கிரிஷ மகரிஷியினுடைய கழுத்தில் செத்த பாம்பு தூக்கி போட்டு பரீட்சித்து பாகவதபச்சாரப்பட்டா. அதனால் அவனுக்கு 7வது நாள் மரணம் என்னும் ஒரு சாபம் உண்டாயிற்று. பாகவதபச்சாரம்ன்றது பெரிய விஷயம். அதே மாதிரி மகரிஷிகள்லாம் சில பேர் துவாரகைக்கு வரச்சு வேணும்ட்டே ஷாம்பனுக்கு பொம்மநாட்டி வேஷம் போட்டு அவன் கர்ப்பவதியாக இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி, இந்த கர்ப்பவதிக்கு பெண் குழந்தை பிறக்குமா புருஷ குழந்தை பிறக்குமான்றதாக பாகவதபச்சாரப்பட்டா யாரவர்கள்லாம் உங்கள் யாதவ குலத்தையே நாசம் பண்ணக்கூடிய ஒரு உலக்கையை தான் இந்த குழந்தை இவ பெத்தெடுக்க போறா என்று அவர்கள் சாபம் கொடுத்தார்கள். இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். பாகவதத்தில் நாம் பார்க்க வேண்டியது எக்காரணம் கொண்டும் பாகவதபச்சாரப்படக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. சரியா ஆயிடுத்தா? ஓகே. நான் ஏன் இப்படி சரியா ஆயிடுத்தா அப்படின்னு கேட்குறேன்னா, கொஞ்சம் மனசில் புரிய வச்சுக்கணும். பரீட்சித்து மாமன்னன் ஒரு பாம்பை தூக்கி அவர் கழுத்தில் போட்டான் அங்கிரஸுக்கு. அவருடைய பிள்ளை அங்கிரஸ் மகரிஷியினுடைய பிள்ளை சாபம் கொடுத்தான். இந்த காரியத்தை எவர் பண்ணானோ, அடாத காரியத்தை எவன் பண்ணானோ, இன்றிலிருந்து 7வது நாள் தக்ஷகண்டதான சர்ப்பம் பாம்பு கடித்து அவன் இறக்க வேண்டியது என்று தீர்மானம் பண்ணிட்டான். இதை கேள்விப்பட்ட பரீட்சித்து மகாராஜனும் தாம் பண்ணின காரியம் தப்பு, தனக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் வந்தது நியாயம்தான், இது தனக்கு தகும் என்று தீர்மானித்து அங்கேருந்து போய் ஆனந்த ஆசிரமத்தில் உட்கார்ந்துருக்கான். அப்போ சுகபிரம்மம் வரார். சுகபிரம்மம் அவனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் என்று பாகவதத்தினுடையதான ஆரம்பம் சொல்லப்படுகிறது. 7 நாள் பரீட்சித்து மகாராஜா சுகபிரம்மத்தினுடைய பாகவதத்தை கேட்டான். அப்புறம் தக்ஷகன்றதான பாம்பு அவனை கடிச்சு கொடுத்து, அந்த கதை மேலே விஸ்தாரமாக போகிறது. அந்த பாம்பு அவனை கடிச்சு கொடுத்து. ஜனமேஜயன் என்பவன் பிள்ளை பரீட்சித்துக்கு. பரீட்சித்து யார் தெரிகிறது அவங்களுக்கு? பாண்டவ வம்சத்தில் திரௌபதிக்கு பாண்டவர்களிடத்தில் பிறந்த பிள்ளைகள் அஸ்வத்தாமாவினாலே சௌப்திகம் தூங்கும் பொழுது கொல்லப்படுகிறார்கள். இதன் நடுவில் அபிமன்யுவும் இறந்து விடுகிறான். அபிமன்யுவினுடைய மனைவி உத்தரை. அந்த உத்தரை கர்ப்பவதியா இருக்கா. பாண்டவர்களுடைய வம்சம் உத்தரை மூலமாக கிளைத்து வளருகிறது. பாண்டவர்கள் மகாபிரஸ்தானம் என்று அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது பரீட்சித்து மாமன்னனுக்கு பட்டாபிஷேகம் செய்து விட்டு போகிறார்கள். நேற்றைய உபன்யாசத்தில் ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அந்த பரீட்சித்து கூட கரிக்கட்டையா கீழே விழுந்தது. அதை பெருமாள் தன்னுடைய திருவடியினால் தொட்டார். பாவனதமமான பெருமாளுடைய திருவடி ஸ்பரிசம் பரீட்சித்தை உயிர் பிழைக்க வைத்தது. கரிக்கட்டையா கருகி போனவன் அஸ்வத்தாமாவுடைய அபாண்ட வாஸ்திரத்தில் கரி குழவியானது இல்லையா? அந்த பரீட்சித்தினுடைய பிள்ளைத்தான் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஜனமேஜய மகாராஜா. தன் தந்தையார் இறந்தவுடன் தந்தையாருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகளை எல்லாம் செய்து முடித்த ஜனமேஜயன், என் தந்தையார் மரணத்திற்கு நான் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் வாங்கியே தீருவேன். யார் என் தந்தையை கொன்றார்கள் என்றால் ஒரு பாம்பு கடித்து என் தந்தை இறந்தார், அதனால இனி உலகத்துல பாம்புகளே இருக்கக்கூடாது என்று ஒரு யாகத்தை ஆரம்பித்தான். அபசர்ப்ப யாகம் என்று பெயர் அந்த யாகத்திற்கு. அந்த யாகம் நடக்கிறது. எங்கெங்கேயோ அமேசான் காட்டில் இருக்கிற அனகொண்டா பாம்புலாம் கூட வந்து யாகத்தில் உழுந்துது. ஆனால் தக்ஷகன் மட்டும் வேலை. அப்புறம் இந்திரன் அந்த தக்ஷகத்தை காப்பாற்றினான்னு சொல்லுவேன். அந்த சமயத்தில் தான் ஆஸ்திகர் என்னும் ஒரு மகரிஷி, அவர் ஒரு வகையில் பாம்புகளுக்கு உறவினர். அந்த ஆஸ்திகர் இருந்தான மகரிஷி, அவர் ஜனமேஜயனுடைய யாகத்திற்கு வந்து, நீ இந்த மாதிரி பாம்புகளை கொல்லக்கூடாது, நிறுத்து யாகத்தை நிறுத்தினார். ஏதோ ஒரு பெரியவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறத நம்ம கேட்காம இருக்கக்கூடாது. மகான்கள் சொல்லும் பொழுது அதை கேட்காம இருக்கக்கூடாது.
அவள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாள்னா அதுக்கு மேலே நம்ம அப்பீல் பண்ணக்கூடாது. ஜனமேஜயன் கையை கூப்பினா யாகத்தை நிறுத்திட்டான். யாகம் நின்று போச்சு. ஆஸ்திகர் சொன்ன வார்த்தையினால யாகம் நின்று போச்சு. எல்லாம் சரியாக போச்சு. அதெல்லாம் எடுத்தா இப்போ ஜனமேஜனுக்கு பெரிய மன வருத்தம். எவ்வளோ பெரிய காரியம் ஆரம்பித்தோம், நம்முடைய தகப்பனாருக்காக நம்ம ஆரம்பித்தோம், கடைசியில் அதை நாம் பண்ண முடியாமல் போயிடுத்து. யாகம் கெட்டு போயிடுத்து. யாகம் நின்று விட்டது. மன அமைதி இல்லாமல் ஜனமேஜயன் தவித்து கொண்டிருக்கிறான். மனசில் ஒரு நிம்மதி இல்லை, டென்ஷன், ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்தில் ஜனமேஜயன் இருக்கச்சே வியாசருடைய தூண்டுதலின் பேரில் வியாசருடைய சிஷ்யரான வைஷம்பாயனர் ஜனமேஜயனை பார்க்க வரார். அப்போ ஜனமேஜயனை பார்த்து சொன்னார், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்க போல இருக்கு, நான் வேணா உனக்கு உபன்யாசம் பண்ணட்டா அப்படின்னு. கடுப்பாயிட மாட்டான். நம்மளாம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தால் வெறுமை வெட்டி பொழுதாக நம்ம உட்காந்து ஃபோனை வேணா பார்ப்போமே தவிர்த்து உபன்யாசம் கேட்போமா? ஆனால் நீங்கள் வேறு ஒன்று கிளம்பி போங்க சுவாமி, அது டைம் நேர காலம் பார்க்காம இப்போவே வந்து உபன்யாசம் பண்ணேன், நானே செம்ம கடுப்பில் இருக்கேன், இப்போ தான் உங்களுக்கு உபன்யாசம் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது, போங்க சுவாமி. இருக்கட்டா பண்ணுறேன் நான், அதெல்லாம் முடியாது சுவாமி. சரி ஒரு நாள் பண்ணுறேன். ஒரு நாள் பண்ணுறீங்களா? அப்படின்னா நீங்கள் ஒரு பிளானோட தான் வந்தீங்க, ரொம்ப நாள் உட்காந்து எனக்கு கதை சொல்கிறதா ஐடியா வச்சுருந்தீங்களா? ஒரு நாள் கூட முடியாது, 1 மணி நேரம் கூட முடியாதுன்னு. ஜனமேஜர் இல்லைப்பான்னார். சாமி ரொம்ப படுத்தாதீங்க, நீங்கள் என்ன உங்களுக்கு ஏதாவது சம்பாவனை வேணுமா? டே யாரா அது, அந்த சுவாமிக்கு நல்லா சம்பாவனை பண்ணி அனுப்பிச்சுட்றா, உபன்யாசமே வேண்டாம். சில ஊரில் போனால் உபன்யாசம் வேண்டாம், சம்பாவனை பண்ணுறோன்றா. சில பேருக்கு உபன்யாசம் பண்ணுறதுக்கு சம்பாவனை, சில பேருக்கு உபன்யாசம் நிறுத்துறதுக்கு சம்பாவனை. இப்படிலாம் கேட்டகரிஸ் இருக்குது. அது வேண்டான்னார். எனக்கு சம்பாவனைலாம் வேண்டாம் பண்ணல. அப்புறம் என்ன தான் சுவாமி வேணும்னு, அட்லீஸ்ட் நான் ஒரு ஸ்லோகமாவது உனக்கு உபன்யாசம் பண்ணிட்டு போகிறேன். என்னடா இவர் கிளம்ப மாட்டார் போல இருக்குது. சரிப்போ ஒரே ஒரு ஸ்லோகம் தானே சொல்லும் அப்படின்ட்டு உட்காந்துருந்தான். துவாவிமோ புருஷௌ மூடௌ துரியோதன தசானனோ கோகிரகம் வனபங்கம் ச திருஷ்டுவா யுத்தம் புனః. உலகத்தில் 2 பேர் முட்டாள்தான், ஒருத்தன் துரியோதனன், இன்னொருத்தன் ராவணேஸ்வரன். கோகிரகணம் என்பதாக பசுமாடுகளை கவர்ந்து சென்ற கதையை கேட்டும் பார்த்தும் பிரத்யட்சமாக அனுபவித்தும், அதே போல ஆசையாக வளர்த்த அசோகவனம் அழிக்கப்பட்டதை பார்த்தும் இவர்கள் மீண்டும் மீண்டும் யுத்தம் செய்தார்களே, உலகத்தில் இவர்களை காட்டிலும் வேறு யார் முட்டாள்? சரிப்பா ஜனமேஜய, எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ், டைம் முடிஞ்சு போச்சு, டைம் ஓவர், ஐ ஒன்ட் டேக் மச் ஆஃப் யுவர் டைம், ஓகே ஃபைன், நான் கிளம்புறேன் அப்படின்னார். இருங்க சுவாமினா என்னென்ன 2 முட்டாள்கள் சொன்னீர், ஒருத்தன் துரியோதனன், இன்னொருத்தர் ராவணேஸ்வரன் சொன்னீங்க. அவன் கோகிரகம் பண்ணான், அதை பார்த்து இவன் வந்து யுத்தம் பண்ணான், தப்பு, முட்டாள்தனம். அதே மாதிரி அவன் வந்து வனபங்கம், காடு அழிக்கப்பட்டதை பார்த்தா மறுபடியும் யுத்தம் பண்ணான், முட்டாள்தனம்னு சொல்கிறாரு. அது என்னது இது? யார் அந்த முட்டாள்தனத்தை பண்ணான்? இல்லைப்பா அவனுக்கு டைம் இல்லை தான் சுவாமி, ஆனால் ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. கதை சொல்லணும்னா இப்படி சொல்லணும், அடுத்த லெவல் என்னன்னு கேட்குறதுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணும். இல்லை அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு போடுங்க, எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாலாம் நீங்கள் சொல்ல மாட்டான், ஜஸ்ட் லைக் தட் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிடுங்கண்ணா. உட்காந்தார். ஆதோ கீர்த்தனாரம்பத்திலே என்று ஆரம்பித்து ஜனமேஜய மகாராஜாவுக்கு மகாபாரத கதை 1,00,000 கிரந்தத்தையும் வைஷம்பாயனர் உபதேசம் செய்தார் என்று இந்த உபதேச பரம்பரை காண்பிக்கப்படுகிறது. அதுதான் அர்ஜுனன் முன்னாடி சொன்னான். இதனால் நான் பார்த்துருக்கேன். நாரதர் சொல்லிருக்கார், அசித்தர் சொல்லிருக்கார், தேவலர் சொல்லிருக்கார், வியாசர் சொல்லிருக்கார். இங்கே வியாசர்லாம் வைஷம்பாயனர். இது தவிர கிருஷ்ணா நீயும் பேசியிருக்கிறாய். இது மகாபாரதம்னா மகாபாரதம் கிருஷ்ணனுடைய பெருமை தான். வெறும் மகாபாரதம் இவன் அவன் அடித்தான், இவன் அடித்தான், அவனை சேர்ந்து அவன் அடித்தான், அந்த கலை மட்டும் சொல்லலைங்க. சர்வமேதத் ரிதம் மன்யே என்மாம் வதசி கேசவ நஹிதே பகவன் வியக்திம் விதுர்தேவான தானவாஹா. ஹே கேசவ, பிரம்மருத்ராதிகளுக்கு தலைவன். கேசவன் என்றால் பிரம்மருத்ராதிகளுக்கு தலைவன். யத் மாம் வதசி, எனக்கு எதை நீ உபதேசம் செய்கிறாயோ, எத் மாம் வதசி ஏதத் சர்வம் ருதம் மன்யே, இதெல்லாம் உண்மை, நான் திருடமாக நம்புகிறேன், நீ பொய் சொல்ல மாட்ட, இதெல்லாம் டூப் இல்லை, டுபாகூர் இல்லை, சும்மா வஞ்சனை பண்ணுறதுக்காக சொல்லலை, சில பேரை ஏமாத்துறதுக்கோசரம் அப்படி சொல்கிறாலும் இல்லையோ. ஹே பகவன், தே வியக்திம் தேவாக ந விதுஹு, நீ எப்படி எந்த இடத்தில் எந்தெந்த தன்மையாக எவ்விதமாக அவதரிக்கிறாயோ, என்ன தேவாக ந முனையாக நச்சாகம் நச்ச சங்கரஹ ஜானந்தி பரமேஷஸ்ய தத் விஷ்டோஹோ பரமம் பதம் அப்படின்னார் இல்லையா? என்ன தேவாக என்ன முனையாக நச்சாகம் நச்ச சங்கரஹ, பிரம்மாவுடைய வார்த்தை. இங்கே இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்கள்லாம் இருக்காளே, என்ன தேவாகா ந முனையாக நச்சாகம் நச்ச சங்கரஹா, நாங்கள் யாருமே
நாஹம் நாஹம் நச்சாஹம் நச்ச பவதி புனஸ்தாதிருஷோ மாதுருஷேஷு. கஜேந்திரன் மூலமே மூலமே ஆதி மூலமே ஆதி மூலமேன்னு சத்தம் போட்ட உடனே மூலமின ஓலமிட வல்லார் வந்தார் ஓடி வந்தவன் பரமாத்மா சர்வேஸ்வரன் தான். இவாள்லாம் யாருமே இல்லை யாருமே இல்லைன்ட்டு வாழலாம். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி. அத்தனை தேவதைகளை கைவிட்ட கேஸ் யாராலே முடியாதுன்ட்டா. யாரும் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டான். ஆனால் நீ உன்னுடைய பெருமையை நச்சாஹம் நச்ச சங்கரஹான், எனக்கும் தெரியாது, என் பிள்ளை சங்கரனுக்கும் தெரியாது, எங்க யாருக்குமே தெரியாது என்று பிரம்மாதவனவர் கைவிட்டார். விதிசிவ சனகாத்யேகி தியாத்தம் அத்தியந்த தூரம் என்று பிரம்மருத்ராதிகளுக்கும் அறியப்படாத பெரும் பெருமை. கீழே பார்த்தோம், ஒற்றை விடையானும் நான்முகனும் உன்னை அறியா பெருமையோனே அப்படின்னு கீழே பார்த்தோமோ இல்லையோ. இதெல்லாம் அர்த்தம் பார்த்துக்கணும். இது பிரசித்தம் தானப்பா. உன்னை தெரிஞ்சுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் தெம் டு ரியலைஸ் யூ. நீ எனக்கு உபதேசித்ததான எல்லையற்றதான இந்த ஐஸ்வர்யங்கள் கல்யாண குணங்கள் எல்லாம் உலகத்தில் உண்மையா பிரத்யட்சமா சர்வேஸ்வரனான உன் பெருமையை காண்பிப்பது என்பது உண்மை சத்தியம். எனக்கு அதெல்லாம் டவுட்டே கிடையாது. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். இப்படியா அப்படியானதாக யோசிக்கிறதே இல்லை. ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் என்பதாக ஷாட்குண்யாத் வாசுதேவா. நீ வசுதேவருடைய பிள்ளை என்பதனால மட்டும் உனக்கு வாசுதேவன் பெயர் இல்லை. 6 குணங்கள் நிரம்பியவன், சகலவிதமான கல்யாண குணங்களும் நிரம்பியவன். குறிப்பாக என்ன ஆயிடுத்து, வாசுதேவன்னா ஷாட்குண்ய பரிபூர்ணம் அர்த்தம். இந்த 6 குணங்கள் யாருக்கிட்ட இருக்கோ அவனுக்கு தான் பகவான்னு பேர். பகவான் என்றதான சப்தம் மற்ற யாருக்கும் வராது. மற்றவர்களுக்கெல்லாம் வெறும் ஜஸ்ட் லைக் தட் நாம்கே வாஸ்தே ஆஹா அப்படின்னா ஒருத்தரை பற்றி கூப்பிடுச்சே பகவான் அப்படின்னு கூப்பிடுறமே தவிர்த்து உண்மையில் 6 குணங்கள் நிரம்பியவருக்கு தான் பகவான்னு பேர். தேவதானவர்கள் இருக்காளே, தேவர்கள் தானவர்கள் ரிஷிகள் மகரிஷிகள்லாம், இவாள்லாம் உன்னை பற்றி பேசுவதற்கும் அருகதை அற்றவர்கள். எவ்வளவு நாள் பேசுகிறாலும் எப்படி பேசுகிறாலும் எவ்வளோ நேரம் பேசுகிறாலும் அவளுக்கு மூச்சு தான் வாங்கும், மூச்சு தான் தளரும். இப்போ இதிலிருந்து என்ன சொல்கிறது, பெருமாள் இந்த விபூதி யோகத்தில் தன் மேன்மையாக அருளி செய்தவைகள் அனைத்தும் சத்தியம். உலகத்தில் மக்கள் மற்றவற்றை மிகைப்படுத்தி சொல்லுவதை போல ஒரு சினிமாவில் பார்க்கிறோம். அந்த சினிமா ஹீரோ கடகடன்னு ஓடுறார், ஒரு 50 பேர் கையில் மிஷின் கன் வச்சுட்டு டப்ப 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 டப்பன்னு சுடுவா. என்ன ஒரு ஆச்சரியம்னா இதில் ஒரு குண்டு கூட ஹீரோ பேரில் படாது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, ஆனால் நம்ம நம்புகிறோம். ஒரு குண்டு கூட ஹீரோ மேலே படவே படாது. நமக்கே தெரியும் இதெல்லாம் உலகத்தில் சாத்தியம் இல்லைன்னு. நம்ப முடியாததை நம்ப வைக்கிறா நம்மளை, நாம் நம்புகிறோம். பெருமாளை நம்ப மாட்டேன்றோம். இந்த மாதிரிலாம் பெருமாள் எல்லாரும் கூட அதெல்லாம் பண்ணியிருக்கானா? லோகத்தில் இல்லாததை இருப்பதாக காண்பிப்பதை போல அவன் இல்லாததை இருப்பதாக காமிச்சிருக்கானா? நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணணும், நம்மளை மயக்கணும், வாழ்க வளர்க அப்படின்னு தனக்கோசரம் ஒரு 4 பேர் போஸ்டர் நோட்டீஸ் ஒட்டணும், தன் பெருமையை பேசணும் அப்படின்றதுக்கோசரம் பெருமாள் ஏதாவது வஞ்சனை பண்ணியிருக்கானா? பண்ணதே கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் யார் சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம்னு, எனக்கு ஒன்றும் தெரியலப்பா கிருஷ்ணா, இதெல்லாம் நீ ஃபர்தராக என்ன பரிசோதனை பண்ணாத, குருவி தலையில் பனங்காய வைக்குமா போலேன்றதாக சொல்லி குருவி தலையில் தூக்கி பனங்காய வச்சா குருவி என்னாகும், நசுக்கி போடும். அந்த மாதிரி நீ என்கிட்ட இந்த பாரத்தெல்லாம் கொடுக்காத. இதை பாரு, அதை பாரு, இதை இப்படி பாரு, அதை அப்படி பாரு, இது அங்கே சொல்லியிருக்கு, அது அங்கே சொல்லியிருக்கேன், என்ன கேட்காத. நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டேன், நீ தான் எனக்கு சொல்லி தரணும், நீ தான் எனக்கு காமிக்கணும், நீ தான் எனக்கு வழிகாட்டி, மென்டார், எனக்கு வழிகாட்டணும். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம். ஏன்னா நான் இப்போ டிசைட் பண்ணேன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா கூடவா மைண்டு எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு, ரொம்பவே தெளிவு இல்லாமல் இருக்கேன், கன்ஃபியூஷனில் இருக்கேன். அந்த கன்ஃபியூஷனில் நான் எடுக்கக்கூடிய டிசிஷன்லாம் மாற்றி மாற்றி தான் வரும், தப்பு தப்பாக வரும். அதான் கிருஷ்ணா என்கிட்ட வராது, நான் உங்ககிட்ட சரணாதி பண்ணிட்டேன், நீ எனக்கு என்ன சரியோ சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம் நாம். அதில் நீ என்ன வஞ்சனை பண்ண மாட்டேன், விரும்ப கரை சொல்ல மாட்டேன், வேறு ஏதோ தேவையில்லாத விஷயங்களை எனக்கு சொல்லி தர மாட்டேன். அப்புறம் கேசவன் அர்த்தம் பிரம்மருத்ராதிகளுக்கு தலைவன். பகவன்னா ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் என்பதான 6 குணங்களை உடையவன் பகவான். வியக்தின்னு அர்த்தம் வியக்தம். இதெல்லாம் பிரத்யட்சமாக தெரியறதை போல நகிதே பகவன் வியக்திம் விதிர்தேவானதானமாக, உள்ளபடி அறியறதுக்கு யாரால முடியும்? என்னமோ தெரிஞ்சுட்டு இருக்கா, ஏதோ சில வார்த்தைகள் சொல்றார், தன்னை கேட்குறவாளுக்கு சில விஷயங்கள் சொல்லித்தராளே தவிர்த்து அவர்களும் உள்ளபடி அறியும் வல்லமை பெற்றவர்கள் அல்லர்.
சர்வமேதத் ரிதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ நஹி தே பகவன் வியக்திம் விதுர்தேவாः ந தானவாः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சர்வமேதத்ருதம் மன்யே सर्वमेतदृतं मन्ये மாம் வதசி கேசவா यन्मां वदसि केशव நஹிதே பகவன் வியக்திம் नहि ते भगवन् व्यक्तिम् துர்தேவான தானவாஹ. विदुर्देवान दानवाः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். सर्वमेतदृतं मन्ये यन्मां वदसि केशव नहि ते भगवन् व्यक्तिं विदुर्देवान दानवाः. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹ தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி, கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். श्रीमन्नारायण नारायण नारायण 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 भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण
श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण ओ श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ ॐ